ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி திருநாள் அன்று புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையில் தீபாவளி அன்று தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டாட வேண்டும். இதை நம்மில் சில பேர்தான் கடைபிடிக்கிறோம். சரி, அப்படி செய்ய வேண்டுவதற்கான காரணமும் பின்னணியும் என்ன? அதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இதுவரை அறிந்திராத, கேள்விப்படாத சில தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்முடைய சேனலை பின்தொடருங்கள். சரி, வாருங்கள் அந்த வரலாற்றை உங்களுக்காக சொல்கிறோம். வராகன், பூமாதேவி இவர்களுடைய புதல்வன் தான் நரகாசுரன். அவன் பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக, எவராலும் வீழ்த்த முடியாதவனாக இருந்தான். அவன் ஒரு நாள் ஒரு காட்டிற்கு சென்று தவம் செய்ய தொடங்கிவிட்டான். மாதங்கள் பல கடந்தன, ஆண்டுகள் பல கடந்தன. தொடர்ந்து தவத்தில் இருந்த அவன் முன் தோன்றினார் பிரம்மன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு அவன் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்பதற்காக சமயோஜிதமாக அறிவு கூர்மையாக கேட்பதாக நினைத்து கொண்டு, எனக்கு பூமியில் அழிவு என்று ஒன்று நேர்ந்தால் அது என்னை பெற்ற தாயின் மூலம்தான் நேர வேண்டும் என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதற்கான பின்னணி என்ன என்றால், தாய் நம்மை அழிப்பதற்கு முற்படுவாளா? மகன் எப்பேற்பட்டவனாயினும் தாய் அவனை கொல்ல நினைப்பாளா என்ற ஒரு கர்வம்தான், என்ற ஒரு நினைப்புதான். ஆக நமக்கு மரணமே நேராது, நம் தாயா நம்மை வீழ்த்து போகிறாள் என்ற நினைப்பில் அந்த வரத்தை கேட்டுவிட்டான். பிரம்மனும் அதற்கு சரி என்று சொல்லி அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்துவிட்டார். பிரம்மனிடம் பெற்ற அந்த வரம் தனக்கு சாகா வரம் என்று நினைத்து கொண்டு நினைத்தது போல் ஆடித் திரிந்தான் நரகாசுரன். இந்திரலோகத்தை கைப்பற்றினான். அனைவருக்கும் கலக்கம். அங்கே கிருஷ்ணர், சத்யபாமா எல்லோரும் துடித்தனர். எப்படியாவது இந்திரலோகத்தை நரகாசுரனிடமிருந்து மீட்டு இந்திரனிடம் ஒப்படைக்க வேண்டும், நரகாசுரனிடமிருந்து இந்திரனை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தனர். போர்க்களம் மூண்டது. கிருஷ்ணரும் நரகாசுரனும் போரிட்டனர். மிகுந்த இடைவெளிக்கு இடையில் கிருஷ்ணருக்கு மிகவும் துன்பம் ஏற்படவே, துன்பத்தை நரகாசுரன் ஏற்படுத்தவே, பொறுமை இழந்த சத்யபாமா ஒரு வில்லினை எடுத்து அதில் அம்பை எய்தினாள். அதுவும் நரகாசுரனின் மார்பை நோக்கி. சத்யபாமா எய்திய அம்பு நரகாசுரனின் மார்பை கிழித்து அவனை வீழ்த்தியது. அப்போதுதான் அவனும் உணர்ந்தான், சத்யபாமாவாகிய அவளும் உணர்ந்தாள். சத்யபாமா பூமாதேவியின் அவதாரம் என்று நரகாசுரனும், பூமாதேவியின் அவதாரமான நாம், நம்முடைய பிள்ளைதான் நரகாசுரன் என்றும் சத்யபாமா உணர்ந்தார். இப்படி இருக்க பூமியில் அமைதி நிலைநாட்ட வேண்டும், பூமியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, பெற்ற மகன் என்று கூட பாராமல் சத்யபாமா தன் மகனான நரகாசுரனை வீழ்த்திய அந்த நாளில் பூமியெங்கும் நியாயம், தர்மம், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வீடுகள் தோறும் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டாடும் ஒரு திருவிழாவாக, ஒரு பண்டிகையாக தீபாவளி திருநாள் உருவானது. இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.